என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே துணிந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு கோபிச்செட்டிப்பாளையம். பின்னாடி கடைக்கு போகக்கூடாது, நீங்கள் சுற்றுப்புறத்தோட வேலைகளையே பார்க்கணும். முருகாவுன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, கணவன் மனைவி முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது, முருகாத மனம் ஏதும் தோணவில்லையே முருகா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அமைதியாக நிற்கணும் எல்லாருமே. கட்டுமனை என்றால் வீடு. உங்கள் எல்லைக்குள்ளே நான் போகிற பொழுது என் தங்கை மாரி, காளி போன்ற தெய்வங்கள் அந்த எல்லையில் இருக்கிறாங்க. ஆனால் 3 ஆண்டு காலங்களாக நம்ம ஏன் இந்த உலகத்தில் உயிரோடு வாழணும்? நம்ம இருந்து என்ன பலனை அடைஞ்சிட்டோம்? ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு எண்ணங்களை நிறைவேற்றாமல் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்ததில் அர்த்தமே இல்லையே. ஆண்டவனே அதை நிறைவேற்றி கொடுப்பா, அதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலன்னு நீங்கள் 2 பேரும் வாடிக்கிடுறேனா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. கோபியர் எல்லாத்துக்கும் டீ கொடுங்க. யாரு? சிவா, உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன்ப்பா. இழந்து போன செல்வங்களை நான் மீட்டக்கூடிய அளவுக்கு கடன்களை தீர்த்து செம்மையாக பண உதவி செஞ்சு தரேன். வேறு என்ன வேணும் செல்ல மகனே? இந்தா அந்த தொழிலை வளமாக்கி தரேன், பிள்ளைகளுக்கு புரித வாழ்க்கையும் மீட்டி தரேன். இந்த அப்படிமா செல்வாக்கா இருக்கலாம். இந்த வருஷத்தில் வீடு தாரேன், புண்ணியம் கிடைக்கும். கர்பசாமிக்கு குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல் கேளாதவர்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்குது, தெரியுமா? அதாவது குழல்னா புல்லாங்குழல். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. புல்லாங்குழல் மகாவிஷ்ணு எம்பெருமான் நாராயணன் கிருஷ்ணனாக அவதரித்து புல்லாங்குழலை இசைத்து ஆடு மாடுகளெல்லாம் தன் பக்கம் ஏற்றுக்கொண்டான் அந்த இசையில். அதனால் அந்த இசைக்கு மயங்காதவனே இல்லை. அதனால் குழல் இனிது யாழ் இனிது. சங்குநாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானதை மூங்கிலே இணைத்து நரம்புகளை மீட்டி ஒவ்வொரு நரம்புக்கும் ஒவ்வொரு இசையை கொடுக்கின்ற யாழ் இசை அப்படி சொல்ல ஒரு இசைக்கருவி. இந்த நாதத்துரம், இந்த குழலாகிய புல்லாங்குழல், இந்த யாழ் மிக இனிமையானது என்று சொல்வார்கள். யார் சொல்வா? குழந்தையினுடைய மழலை மொழியை கேளாதவர்கள். பிள்ளைகளுடைய மழலை மொழியை கேளாதவங்க. ஆனால் மழலை மொழியை கேட்டவர்கள் மழலை மொழி தான் உயர்ந்தது, குழலும் யாழும் அதற்கு பின்தான் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவங்க யார்? கால் விட்டு வரலாம். தம்பி, உனக்கு குழந்தை வேணுமா? வா, முன்னால் வந்து நெல். நீங்கள் ஏற்கனவே ஒரு அம்மன் கோயிலில் கும்பிட்டுட்டு வந்திருக்கீங்களோ? என்ன சொல்லிட்டு வந்தீங்க? குழந்தை பிறந்தா இன்னொரு தரம் கால் விட்டு வரலாம். இவங்க எல்லாரும் ஆள் எத்தனைன்னு பாரு, உள்ள இங்கேயும் பாரு. ஒரு 25 டீ தேவைப்படும், எல்லாத்துக்கும் அடிச்சு கொடு. பக்கத்தில் வரலாம். நீ வந்த உடனே முருகப்பெருமான் வேலோடு வருகிறாரே. முருகன் எங்கப்பா இருக்காரு? போய் முறையிட்டீங்களா? அங்கே போய் என்ன சொல்லிட்டு வந்தீங்க? குழந்தை பிறந்தா கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. வாப்பா வாங்க. ஆம்பளை பையன் பிறப்பான், வேலவன் என்று பெயர் வைக்கணும். சரியா? இந்த புரட்டாதியிலிருந்து ஜனனமாகும். நல்லா இருங்க, எல்லாமே நல்லா ஆகியாச்சு. புண்ணியமாயிரம் மகளே, போயிட்டாங்க. கால் வந்துட்டு வாடா தம்பி. நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் இல்லையாமலா? அது பக்கத்தில் என்ன கிராமம்? சரி, கால் வந்துட்டு வா. இன்னொரு தரம் தம்பி, மனது தெளிவடையலை, கும்பிட்டு வா. ஆறுதலை வழங்கும் ஆறுதலை இருக்க அஞ்சுதலை நீக்குவாய். உன் உள்ளத்தை பார்த்தேன்.
தாய் பண்ணாரியை போய் பார்த்தேன், பரகாலம் ஆயிடுது. ஆனால் எங்களுக்கு அந்த காலத்தில் எங்களுக்கு இதுவரை ஜனனம் ஆகலை. அதனால் கருப்பசாமியை பார்ப்போம். பிறக்கிற குழந்தைக்கு கருப்பசாமின்னு பேர் வைக்க சொன்னால் வச்சுருவோம். அடுத்து ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தா அந்த அம்பாள் பேரை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நீ நினைக்கிறியா? உண்மைதானே? கால் வந்துட்டுவான். முதல் உத்தரவுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. அருமையான மாலை, வண்ணமான மாலை, தேங்காய், வாழைப்பழம், எலுமிச்சம்பழம் எல்லாம் எடுத்து கொடுறா. இன்னும் வேணும் தேங்காடு. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாசலில் வந்து ஒரு நாய் நின்றுச்சு. யார் நாய் அது? அந்த நாய் ஏன் நிற்கின்னு பார்த்தேன். பைரவருடைய தரிசனமாக. ஆமாம், அந்த தரிசனமாக அது வந்து எனக்கு அடையாளம் காட்டுச்சு. ஆனால் இப்போ ஆடி அமாவாசைக்கு பிறகு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிறக்கிற பிள்ளை ஆண்மகனாக பிறப்பான். கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். இந்தாப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு இந்தா வெற்றி அடைவார். இது என்ன செய்யணும்னு போய் சொல்லி வைங்க. இந்தா சொல்லி விளக்கம் கொடுப்பா. கருப்பசாமி ஐயா, நான் நடத்துகிற வியாபார ஸ்தாபனமும் நல்லா ஆகணும். வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? கடை. என்ன கடை வச்சுருக்க? வா 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 வா. வியாபார ஸ்தாபனம் நல்லா ஆகணும். இடையில கொஞ்சம் கடன் பட்டு இடம் மாற்றணுங்கிற குழப்பம் வந்துருச்சு. அதுக்கு எனக்கு ஒரு வழி வகுக்கணும்னு காட்டு வந்திருக்கான். இன்பமெங்கே 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 எண்ணிப்பாரு. என்னடா வேணும் தம்பி? உன் தொழிலை நல்லாக்கி தரணும்னு சொல்லியே கூப்பிட்டுட்டேன். நல்லடி புரிஞ்சுக்கா. வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். உங்கள் ரெண்டோருக்கும் மன உபாதைகள் சரியில்லாமல் இருக்குது. புரியுதா? அதை உங்களை சந்தோஷத்தை உருவாக்கி தொழிலை நல்லாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. பொறுமை. 2 ஒன்றா போல வந்து சொல்லுங்கள். இந்தா உனக்கு லாபம் கிடைக்கும், தொழில் நல்லா கிடைக்கும். சண்டை போடாமல் இரு, சந்தோஷமாக இரு, சாப்பிட்டு போ. வாங்க. ஆனந்தம் விளையாடும் வீடு. இருங்க, நல்லா இருங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமி, என்னுடைய வாழ்க்கை பிரிஞ்சு கிடந்ததை ஒன்று சேர்த்து வச்சுட்டீங்க. இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை வாழ வைக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் கேட்கிறாள். அடுத்து உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் மனக்குழப்பம் இருக்குது. அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? கோபிச்செட்டிப்பாளையம். ஒரு குடும்பத்துக்குள்ளே கூட பிறந்தோம். உங்கள் வீட்டுக்குள்ளே தானே அது? என்னடா இப்படி விட்டு? அப்போ நீ உட்கார, நீ அங்கே நில்லு, நீ கால் வந்துட்டு வா. வரம் தருவாய் முருகா. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டு வாம்மா. உன்னுடைய கணவனை குளிர்ந்த மனப்பான்மையோடு உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வச்சுருந்தேன். அந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் உன்னை மனப்பூர்வமாக இனி ரட்சிப்பாங்க. உங்களுக்கு தங்குவதிலிருந்து குடியிருக்க தனியே ஒரு இடமும் அமைக்கிறதுக்கு ஏற்பாடாகிருக்கு. இப்போ நடத்துகிற தொழிலையும் சரியாக்கி உனக்கு புதியதொரு வேலையும் தந்து இணைந்த வாழ்வாக இருக்க வைக்கிறேன். வேறு என்ன வேணும்? புண்ணியமாக இருப்பாய் மகளே. கால் விட்டுறலாம். மறந்தும் தீவினை வலைப்படாதிருக்கவும். இன்னும் ஒரு முறை உன் மனசு சரியில்லையே, அங்கே கேட்டுவா. வரலாம், உட்காரலாம். சொத்துக்காக சொந்தம் வேண்டாம்னு சொல்லி உன் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு பல போராட்டங்களை உன் உடன் பிறந்தவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அந்த நிலைகளில் இருந்து மாற்றி உன் உரிமையும் வாங்கி தந்து பகையில்லாமல் வாழ வச்சு தந்தால் போதும்லா. கால் விட்டுருவோம். குழந்தை திருக்கோலம். வரலாம். அதில் நான் ஜெயிக்க வைக்கிறேன். உன் உரிமை வந்து சேரும். போய்ட்டு சாப்பிட்டு போங்க. அறவுரையாக பேரக்கூடாது. திருச்சி மாநகர் கோபிச்செட்டிப்பாளையம். அடுத்து அழைப்போம். திருச்சி. அவர் இந்த வாசலில் உட்காந்துருந்தா எப்படிங்க வர முடியும்? அண்ணாச்சி, உங்களை நான் புதுக்கோட்டைன்னு கூப்பிட்றேன். உட்காருங்க, வர சொல்லுங்க.
அவர் வாசலில் உட்காந்து தான் எப்படி போக முடியும்? ஒரு இடத்த பாட்டு ஒதுக்கி கொடுங்க அவருக்கு. திருச்சி அவங்களுக்கு மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க, யாரெல்லாம் வந்தீங்க? என்ன செய்யணும் பையனுக்கு? கால் வந்துட்டு வாங்க. விநாயகர் கோயில் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? சரி, உட்கார். அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மனைவியினுடைய ஆரோக்கியமும் மனநிலைகளும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு, உன் பிள்ளையால் ஒரு பக்கம் நண்பர்களால் பாதிப்பும், சட்டப்படி அவன் இடைஞ்சலுக்குரியவனாக மாறுவானோங்கிற ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் ஒன்று சொல்லலாம். நல்ல பணமாக கொடுங்க. நீங்களாம் என்ன ஆளு? அதே மாதிரி அவன் நட்பாலும் சில பழக்கங்களாலும் அவன் வாழ்க்கையை இன்றைக்கி திசை திருப்பி வச்சுருக்கிறான். அதனால் அவனுடைய மனதை சீர்திருத்தி உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு தந்தால் போதும்லா, வேறு என்ன வேணும்? இந்தா திருத்தி தாரேன், நாளை காலையில் என்னை பார்த்து போப்பா. அதே திருச்சி எல்லை மகனை பற்றி கேட்க வந்தது. பையன், கணவன், மனைவி. இது யார்? பையன் எங்கே இருக்கான்? அவன் எங்கே இருக்கான்? கால் வந்துட்டு பராசக்தி. அம்மா, தாயே, கொஞ்சம் அங்கே நின்று வருகிறேன். இது யாரு? அப்பா, பரமான மனிதன். அம்மா, இன்னொரு தரம். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க சாதகத்தில் இடமும் இல்லை. உட்காருங்க. ஒன்றரை ஆண்டுகளாகவே உடல்நிலையில் நரம்பியல் சம்மந்தமான பிடியும் மன வருத்தமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி உன் மகன் உள்ளத்துக்குள்ளே ஒரு பொம்பளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதிலிருந்து இப்போ அவருக்கு வித்தியாசமான ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டு அவன் பாதிக்கப்பட்டு இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் மனத்தை அங்கேருந்து மீட்டியும் தரணும், குடியிலிருந்து நீக்கியும் தரணும். செம்மையாக்கி வாழ வச்சா போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம். பொம்பளை வாழாத பிள்ளை எங்கே இருக்குது? வரலாம். நிறைய பணங்கள் வீட்டில் நஷ்டமாகிருக்கு. எல்லாம் சரி பண்ணி தரேன், பிள்ளைகளை வாழ வச்சு தரேன், பிறகு என்னை பார்த்து போங்க, தீர்த்துருவோம். கர்மசாமிக்கு யார்? அப்படியா? பொண்ணை பற்றி கேட்டுவது யாரையா? உன் பொண்ணு எங்கம்மா இருக்குது? நான் பொண்ணை பற்றி கேட்டு, நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் அமைதியாக நிற்கணும். பொண்ணை பற்றி கேட்டு வந்திருக்கியா? இது பொய். பொண்ணை பற்றி கேட்டு, பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? திருமணம் பற்றி கேட்டு வந்தது யார்? வாங்க. யாருக்குண்ணா கல்யாணம்? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா உங்கள் வீட்டு எல்லையை தாண்டி போகணுன்னு ஒரு குளம் தண்ணீர் கிடக்கிற இடமெல்லாம் தெரியுதே, எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு எல்லைகளெல்லாம் தாண்டி போனோன்னு இருக்குது. வாய்க்கால் மாதிரி. அது பக்கத்தில் ஒரு சிறு தெய்வங்கள்லாம் தெரியுது, இருக்காங்களா? கால் வந்துட்டு வரலாம். உன் பையனுக்கு என்னப்பா செய்யணும்? நான் சொன்னால் வருத்தப்படுவீங்களா நீங்கள்லாம்? உன் பையனை எடுத்து பார்த்த உடனேயே பூவெல்லாம் அள்ளி தூரப்போடுன்னு சொல்லி வந்துருச்சு. ஏன் அப்படி அள்ளி போடுன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால், அவன் இருதார யோகம் உடையவன். அவன் மட்டும் இல்லை, தலைமுறையிலையும் அப்படி சில சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் மீண்டும் இப்போ அந்த திருமணம் நடக்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு சட்டப்படி ஒரு வழக்கு வரக்கூடிய நிலைமை இருக்குது. அதில் அவனை நீக்கி நான் இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு அவனுக்கு வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். கால் வந்துட்டு வரலாம். வழக்கு இன்னும் இருக்குன்னு உத்தரவில் இருக்குது, சற்று பொறுமை வேண்டும். கால் வந்துட்டு வரலாம். வரலாம்.
இந்தா ஐப்பசிக்கு பிறகு அவனுக்கு புதிய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய மனநிலைகளை கொண்டு வரேன். அவன் இஷ்டத்துக்கு அமைய வேண்டும், வெற்றியாகும். புரியுதா புரியலையா? ஆமாம், நடத்தி தரேன். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அதே திருச்சி மாநகர் சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாப்பா. உனக்கு சொத்து வந்து பிரச்சனை இருக்க. கொஞ்சம் கண்ணப்படி உட்காரப்பா, என்னென்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வா. என்னப்பா உன் கூட பிறந்தவங்களே உனக்கு எதிரியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு நான் எதுவும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு தான் வேலை இருக்குது, நீ சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவேன். உன் பொண்டாட்டி வந்த வரத்துக்கு அவளை ஒரு வழி பண்ணாமல் உனக்கு நான் எதுவும் தரமாட்டேன், நீ முடிச்சா எங்களை ஜெயிச்சு பாரு அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டாங்களே. அதனால் உன் உரிமையை நான் வாங்கி தந்துடுறேன். அந்த பிரச்சனையை தீர்த்து தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். பவியமாக பேசுவான். கட்டிக்கிறேன். குடிப்பியா அண்ணே? எவ்வளோண்ணே குடிப்ப? ஒரு குவாட்ரு. இவ்வளோ தானே, குறையத்தானடா. குடிக்கக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணேன். சத்தியம் ஈஸியாக பண்ணிடலாம், அப்படி நடக்கத்தான் முடியாது. அதான் பார்த்தேன். அப்போ நீ சும்மா ஊர் வைக்கிறதுக்கு சத்தியம் விட்டு போயிடுவேன். அப்படி சொல்ல எல்லாம் ஏன் தலையிலே போட்டு மேய்ச்சிடலாம்னு. நல்ல பிள்ளையா இருக்கப்பா. கால் வந்துட்டு வா. நீ தான் என்னை குடிக்க விடாமல் ஆக்கணும். நான் குடித்தா நீ என்னை திருத்தணுங்களா? எவ்வளோ விவரம். இந்த கனியை சாப்பிட்டுக்கா. வீட்டில் போய் இந்த கனியை சாப்பிடு. உனக்கு தூக்கமும் வரும், மன நிம்மதியும் வரும். ஆமாம், இந்த கனி உன்னுடைய சொத்தை வாங்கித்தரும். பத்தியாகும். நான் முடிச்சிருந்தேன். ஒரு இன்னும் 3 நாளும் என்னை பார்க்க வரணும். எஸ். திருவாரூர் ஆசை வச்ச ஆம்பளனா ஆண்டியாலையுதே. கல்யாணம் முடித்து பிரிந்து போனது யார்ப்பா? யார் வீட்டில்? கல்யாணம் முடித்து பிரிந்து போனது யார் மனையில்? கால் வந்துட்டு வரலாம். அல்லும் பகல் ஒன்று நம்பி தெருவில் தெரியுது. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். சத்தம் போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாருமே, தயவு செய்து. நமக்கு நிம்மதியாக இருக்கும். அது வந்து சத்தம் போடாமல் இருங்க, பக்தர்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த வாழ்க்கை பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்குது என்பது ஒரு முடிவு. ஆனாலும் அவனுடைய அடிமனதுக்குள்ளே இவளை பற்றி கொஞ்சம் ஆசை இருக்குது. அவனை சார்ந்தவர்கள் அதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த தடைகளை நீக்கி இவளை கூப்பிட்டு வாழ வச்சு தந்தால் போதுமா? கண்டிப்பாக அவங்க கூட தான் வாழணும்னு முடிவு வந்துட்டியா? அவன் மனத்தை திருப்பி தந்தால் போதுமா? கால் விட்டு வா. மனதை அடக்குவோம், மண்டலத்தை காப்போம். கர்மசாமிக்கு இன்னும் ஒரு முறை என்னைய பார்க்கும் பொழுது தெளிவான ஒரு விடையும் வாழ்வும் உனக்கு பெருகும். இந்தா மனக்குழப்பெல்லாம் இருப்பாய். சந்திக்க வைக்கிறேன். கர்மசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். கனி வாங்கிட்டியாமா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள். யாருக்கடா தம்பி திருமணம்? உனக்கு. கால் வந்துட்டு வா. டீ எனக்கு நான் குடிக்க மாட்டோம்ல. ஆமாம், வேண்டாம். பொன்னான வாழ்வே மண்ணாகி போமாம், துயரம் நிலைதானா. இன்னொரு முறை கால் வந்துட்டாங்க. உலகம் மீதுதானா.
டவுன் பஸ் படம் தானே இந்த பாட்டு. பண்பாடு இல்லாமல் மண் மீது பாழாகி நொந்தேனே. தம்பி என்னடா உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னப்பா இன்ஜினியர்? நீ சும்மாருமா. உன்னுடைய தங்கையினுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். 2 வாழ்க்கைங்கிற ஒரு விதியை போய் தொட்டு நிற்குது. ஆனால் மீண்டும் மறுதளிப்பாகி தான் கல்யாணம் நடக்குமே தவிர முதலில் நினைத்த கல்யாணம் நடக்காது என்பது முடிவு. ஆனால் அந்த வாழ்க்கையை சரி பண்ணி தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டுவான். அழுதவங்க எனக்கு பிடிக்காது. அது இங்கே வந்து அழுதவங்க ரொம்ப பிடிக்காது. இங்கே வந்து எல்லோரும் சந்தோஷமாக மட்டும் தான் இருக்கணும். நாங்கள் அழுது முடித்து உட்காந்துருக்கோம் இல்லையா, அதனால் சொல்லுவோம். இன்னொருத்தர் கால் வந்துட்டுவான். என்னடா தம்பி அழக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அழுதால் நான் சொல்லக்கூடிய வாக்கு உங்களுடைய அடிமனதில் போய் பதிவாகாது, உணர்ச்சி மாறி போயிடும். அந்த கல்யாணத்தை தெளிவாக நடத்தி தரேன். நீ கொஞ்சம் திருந்த வேண்டியது இருக்குது. என்ன திருந்தணுமா வேண்டாமா மகன்? என்ன திருந்தணும்? இந்தா முதல்ல தங்கையின் திருமணத்தை வெற்றியாக்கி தரேன். என்ன டாஸ்மாக் பக்கத்தில் போகாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டு அடிச்சு தரேன் போங்க. கருப்பசாமிக்கு இந்தா மகளே, அந்த 3 பில்லும் வந்துடும். நீ சந்தோஷமாக இருப்ப, உன் கடன் தீரும். போ நல்லா. கருப்பசாமிக்கு என்னுடைய பையனுடைய வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு தெளிவான விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. கணவன் மனைவி 2 பேரும் வந்திருக்காங்க. கணவன் மனைவியுமாக வந்தவர்கள். உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னையா உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? உடல்நிலை சம்பந்தமாக வருத்தப்பட்டு வந்தது யாரு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வரலாம். அப்படி ஒரு கணக்கு இவங்கள்ட்ட இருக்கா? அது என்னென்னு கேட்கணுமா? பக்கத்தில் வந்து உட்காரணும். நான் கோயிலுக்கு குறி கேட்கறது, சாதகம் பார்க்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தெய்வத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான். உண்மையா இல்லையா? அதனால் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தம் தெளிவாகணும். அதுக்கு கருப்பசாமி வந்து நமக்கு தெளிவாக சொல்லணும். நான் இதுவரை வேறு எதையும் நம்பி வரலை, இதை நம்பி வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு விடை கிடைக்கணுங்கிறது உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா இல்லையாப்பா? உங்களுக்கு இப்போ என்ன வேணும் பையனுக்கு? நல்ல புரிஞ்சுக்கா. விக்கிரமாதத்திற்கு ஏற்பட்ட விதியைப் போல 6 மாதத்துக்கு முன்பே பிரிவான வாழ்க்கை குழப்பங்கள் தோன்றிடுது. இன்னும் 9 மாதங்கள் வரை கால அவகாசம் இருக்கிறது. அதில் எந்த ஆபத்தும் வராமல் மனதை தெளிவு பண்ணி இணைந்த புனிதமான வாழ்க்கையை தார வெற்றி நடக்கும். வேறு என்னப்பா வேணும்? உன் பிள்ளைய கண்குளிர வாழ வைக்க, ஆனந்தமாக இருக்கலாம். கருப்பசாமிக்கு சரி, ஓகே. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. மதியம் சாப்பிட்டு போங்க. என்ன வழக்குட தம்பி? கால் அனுப்புவாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு 2 பேருக்கு இருக்காங்களே. யாருன்னா வேறு யார்? திருவாரூர். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 56க்கு முன்னால் உள்ள பட்டால் உள்ள நம்பரும் இப்போ உள்ள நம்பரும் வித்தியாசமாக இருக்குது. சரிண்ணா? அந்த நம்பரை மாற்றியது யார்? எங்களுக்கு எதிரி இருந்து மாற்றிட்டானா அல்லது கவர்மெண்ட்டே மாற்றிடுதா? இந்த விளக்கம் தெரியாமல் நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் என்பது உன்னுடைய கேள்வி. கால் வந்துட்டு வா. இந்த வழக்கில் உன் பக்கம் உன் உரிமை கிடச்சிரும். தெளிவாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா. ஐப்பசிக்கு முன்னால் கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் செஞ்சு தரேன். வெற்றி அடையலாம். அவனை பற்றி இப்போ பேசவே கூடாது. ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமிக்கு என் மகனுடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய என் பையன் உடம்புக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணணுமா அல்லது பண்ணாமலே சரியாயிருமா?
அப்படின்னு ஒருத்தர் திருவாரூர்லேருந்து கேள்வி கேட்க வந்திருக்காரு. நீ அதை கேட்க வந்திருக்கியா? காரணம்னு சொல்லலாம். உடனே பாஞ்சு வந்துடுது அக்கா. கடவுளுடைய வரலாம். நான் பையனுடைய பித்தப்பையை போய் பார்த்தேன். ஒன் சைடு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை பழங்காலத்தில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் ஹோமியோபதி, சித்த வைத்தியம் போன்றவரை வந்து கரைச்சிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அது கரைக்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதனால் உடலில் ஒரு சிறு பங்கம் வரணும்னு ஒரு விதி இருக்குது. ஆனால் உயிருக்கோ வாழ்க்கைக்கோ கண்டம் ஏற்படாது. காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் பட்டிருக்கான். அதிலேருந்து மாற்றி வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். அந்த வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு 6 மாதத்துக்கு அந்த வீட்டில் இருக்கலாம். அதுக்கு பிறகு வேறு வீடு மாறணும். மாறிய பிறகு தான் புனிதமான வாழ்க்கை அமையும். செல்வாக்கத்தார வெற்றியும் தார. கர்மதாமிக்கு அப்படியா? திருவாரூர் எல்லை எங்களுடைய பணம் ஒரு இடத்துல சிக்கி நஷ்டமாயிடுது. பணம் யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துருக்காங்களாம். யார் அது? யாருப்பா? வாங்க. ஏக்கா நீங்கள் யார்கிட்ட கொடுத்து ஏமாந்தீங்க? எத்தனை ரூபா? 10,000 ரூபா இருக்குமாக்கா? இவங்க இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். இன்னொருத்தர் கால் பண்ணுறேன். சென்னையில் உள்ள யார் வந்து நிற்கா? மெட்ராஸ் தான். நீங்கள் திருவாரூரில் எந்த இடமா? நீ 1 2 3 4 5 6 7. உங்கள் ஊரில் இடது பக்கம் கோயில் குளம் இருக்குது. கால் வந்துட்டு வா. இதுதான் கர்மதாமிக்கு. கர்மதாமிக்கு 2.25 ஆண்டுகளாக கடன்களும் மனவேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உன் வீட்டுக்காரருடைய உடல்நிலையை பார்த்தேன். கொஞ்சம் ஆரோக்கிய குறைவால் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இப்போ இழந்த பணத்தையும் மீட்டி தரணும். இப்போ பார்க்குற தொழில் எனக்கு சரியில்லை, நான் மாற வேண்டிய நிலைமை இருக்குதுன்னு சொல்லி உனக்கு செய்தி வந்திருக்கு. மாற்றி தந்தா வெட்டியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. ஒரு மனை சம்பந்தமான ஒரு வாக்குவாதம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரும். அதில் உனக்கு வெற்றியாக்கி தரேன். குழப்பம். கர்மதாமிக்கு. கர்மதாமிக்கு. யாருக்கு? அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஆஞ்சநேயர் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குது? ஆஞ்சநேயர் கோவில். ஆஞ்சநேயர் கோவில் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? அப்படியா? தொழிலால் பாதிக்கப்பட்டது யார்? கால் வந்துட்டு வாங்க. கல்யாண காலங்களை பற்றி கேட்டு வந்தது யார்? பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை பற்றி யாரும் கேட்டு வந்திருக்கீங்களா? இன்னும் ஒருத்தர கால் வந்துட்டு வாப்பா. வந்திருக்கானா? பார்ப்போம். இவங்க இல்லை அது. சரி பார்ப்போம். 45 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த ஊரா? எந்த ஊர்? ஆனாலும் குலதெய்வம் மட்டும் பேர் மாறாமல் நொண்டி அடிச்சுக்கிட்டு வராரா வீரனார் முனியாண்டின்னு சொல்லி. உண்மைதானா? கால் வந்துட்டு வாங்க. யாருக்கிட்ட கல்யாணம்? உனக்கு தானா? பிடிச்சிடலாம். இருவார. உன்னுடைய கடன்களை தீர்த்து தரேன். 1.25 ஆண்டுகளாக பார்க்குற தொழிலில் மனவேதனையும் நஷ்டமும் வந்துக்கிட்டு இருக்கு. உற்ற நண்பர்கள்ட்டையும் பண விஷயமான பகையும் பிரச்சனைகளும் வந்துருச்சு. அதனால் வழக்குகள் ஏற்படுமோங்கிற ஒரு சில குழப்பம் உள்ளத்தில் இருக்குது. இடப்பெயர்தல் நல்லதா அல்லது வேறு தொழிலை மாற்றிக்கிறது நல்லதாங்கிற மனக்குழப்பத்தில் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. ஆமாம், இவங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? வராங்களா? கேட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் வேளாங்கண்ணி மாதா வராங்களே, போய் யாரும் கும்பிட்டீங்களா? எதுக்கு கும்பிட்டீங்க? அதனால் கும்பிட்டு வந்தியா? கிரகப்பிரவேசம் முடிஞ்சிடுதா? கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வாங்க. மகாசக்தி வேளாங்கண்ணி மாதா, நீயும் வார, நானும் வாரேன். யாருன்னு பார்க்கணும். கண்ணமுடா இந்தா
உனக்கு பணம் தரேன், உன் வீடு வாசலையும் செம்மையாக்கியாச்சு, உன் தொழிலையும் வளமாக்கியாச்சு. ஒரு வாரத்துக்குள்ளே கிடச்சிடும். போய்ட்டோம். கருப்பசாமிக்கு வா தம்பி, திருமணம் கல்யாணம். மணப்பாறை மாடு கட்டி மாயபுரம் ஏறு. மணப்பாறை யாரு? மணப்பாறை